வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட டிஆர்பி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். சர்வதேச கூட்டுறவு தினம் யாரால் அறிவிக்கப்பட்டது? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ் வாஸ் டிக்ளேர்ட் பை ஐக்கிய நாடுகளின் அமைப்பு, யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன். கூட்டுறவு இயக்கம் முதலில் எங்கு உருவானது? இங்கிலாந்து. உலகில் முதலில் கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம் எது? ஃபென்விக் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம். ஃபென்விக் நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம் தான் வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்ட கூட்டுறவு இயக்கம். பிரிட்டன் கூட்டுறவு மற்றும் வர்த்தக சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? டாக்டர் வில்லியம் கிங். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் கூட்டுறவுத்துறையை மேம்படுத்த எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம், அதாவது NCDC, நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் எந்த இயர் தொடங்கினாங்கன்னா 1963. யாரை சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள அனுப்பியது? இது இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்டிருந்தாங்க. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன். இவரை தான் சென்னை அரசு ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கூட்டுறவு இயக்கங்களை பற்றி தெரிந்து கொள்றதுக்காக அனுப்பியது. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் இந்தியாவோட கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாரு. சில ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா தல்மகி இருக்கு, இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. ஆப்ஷனில் எது ஆன்சர் வருதோ அதை பொறுத்து நீங்கள் ஆன்சர் கொடுத்துக்காங்க. ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன், தல்மகி. எந்த 5ஆண்டு திட்டத்தில் அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைத்தது? 4வது 5ஆண்டு திட்டத்தில். பெரிய விவசாயிகளுக்கு கடன் வழங்குவதற்காக கூட்டுறவு சங்கங்களை புனரமைத்த ஜெர்மானியர் யார்? டாக்டர் ஹாஸ். இங்கிலாந்தின் கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை ராபர்ட் ஓவன். ஜென்ரலாகவே கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை அப்படின்னு கேட்டால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஓவன் தான். இந்தியாவுக்கு தான் முன்னாடி நான் சொன்ன அந்த 2 பேர் ஞாபகம் வச்சுக்காங்க. அதிக எண்ணிக்கையிலான கிப்சம்ஸ் மற்றும் மொய்வென்ஸ் எங்கு காணப்படுகிறது? இஸ்ரேல். கூட்டுறவில் முதலில் அடக்கம் செய்பவர்களுக்கான சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஸ்வீடன்ல. முதலாக 1866 டென்மார்க்கில் நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் நிறுவ காரணமாக இருந்தவர் யார்? பாஸ்டர் சோல். 97வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 15/2/2012. சம்டைம் இயர் மட்டும் கேட்பாங்க. இதில் டேட்டோடய கேட்டிருக்காங்க. 15/2/2012. மாநில அரசின் கொள்கைகள் கூட்டுறவு சங்கத்தில் தொடர்புடையது என்பது டேஷ் இந்திய அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ளது. பிரிவு 43B கூறப்பட்டுள்ளது. இந்திய கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1912. இந்தியாவில் முதல் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழுவின் தலைவர்? எட்வர்ட் லா. ஃபஸ்ட்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் அமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழுவோட தலைவர் எட்வர்ட் லா. 1987 அமைக்கப்பட்ட கூட்டுறவு சட்டம் பற்றிய குழு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1987 பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் கமிட்டி. 2004ஆம் ஆண்டின் இந்திய கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 29. கூட்டுறவு சங்கத்தினை இணைக்க பதிவாளரால் ஆணையிடப்படும் சட்டப்பிரிவு எது? 137. பிரிவு 137 தான் இருக்கு. கூட்டுறவு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்கிறது யாரு? டெசிஷன் மேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர், மேலாண்மை இயக்குனர். மேலாண்மை என்பது ஒரு பலநோக்கு நடவடிக்கை. இது நிறுவனத்தின் தொழில், பணியாளர் மற்றும் மேலாளர்கள் ஆகியோரையும் நிர்வகிப்பதாகும். மேலாண்மை குறித்த இந்த விளக்கம் யாரால் சொல்லப்பட்டது? PF ட்ரக்கர்.
அகில இந்திய கிராமிய கடன் பரிசீலனை குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1969. இந்த குழுக்கு வந்து யார் தலைவராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடப்பையா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆல் இண்டியா ரூரல் கிரெடிட் ரிவ்யூ கமிட்டி 1969 ஒரு கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த குழுக்கு வந்து யார் தலைவர்னா வெங்கடப்பையா. அகில இந்திய கிராமிய கடனுதவி குழு இவரது தலைமையில் அமைக்கப்பட்டது. ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன், அந்த நேம் இங்கே இல்லை. காட்கில் கார்வே ரெங்கராஜான் இருக்கு. இந்த வெங்கடப்பையா அப்படிங்கிற நேம் இல்லை இந்த குழுக்கு. ஸோ அவர் தான் வரும். அதனால் இவர்கள் எவரும் இல்லை. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் கணக்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பு உள்ளவர்கள் யார்னா அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான், மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் உருவாக்கப்படுவது எவ்வாறு? சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒரு மேலாண்மையின் அடிப்படை பணிகளை உள்ளடக்கியது. இதில் எது தவறு? இது கிடையாது. திட்டமிடுதல், ஒருங்கிணைத்தல், கட்டுப்படுத்துதல் எல்லாம் வரும். பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங் வரும். டேட்டா ப்ராசஸிங் கிடையாது. நடைமுறைப்படுத்துதல் இதில் வராது. சேவை பகுதி அணுகுமுறை எந்த ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1989. எந்த குழுவின் பரிந்துரைப்படி சேவை பகுதி அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது? விஎஸ் வியாஸ் குழு. ஒரு பணியாளர் தனது பங்களிப்பை இதன் மூலம் அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். இணைவதன் மூலம். பரிமாற்ற விலைமுறை வங்கி கிளைகளின் உண்மையான லாபம் மற்றும் செயல்திறனை மதிப்பிடும். எதுனா டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் மெக்கானிசம். ஒரு சங்கத்தில் தேர்தலின் போது ஏற்படும் தகராறு குறித்து தாக்கல் செய்திட ஆகும் கால அளவு 2 மாதங்கள். கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் என்பவர் அதோட உறுப்பினர் தான். பின்வரும் நிறுவன கட்டமைப்புகளில் எது இந்தியாவில் கூட்டுறவுகளால் பின்பற்றப்படுகிறது? கூட்டாட்சி கட்டமைப்பு. இது பார்த்துக்கங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான் கூட்டாட்சி கட்டமைப்பு. இந்திய அரசமைப்பு டேஷ் அட்டவணையில் கூட்டுறவு சேர்க்கப்பட்டுள்ளது. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். 7வது ஷெடியூல்ல தான் இருக்கு. ஒரு நபர் ஒரு வாக்கு கொள்கையை டேஷ் குழு பரிந்துரைத்தது. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். மெக்லகன் குழு. ஒரு நபர் ஒரு வாக்கு. கடன் வாங்குவதற்கான பங்கு இணைப்பு இதற்கு பொருந்தும். கூட்டுறவு வங்கிகள். மத்திய கூட்டுறவு வங்கிகள் கீழ் வருபவற்றிற்கு இடையே ஒரு இணைப்பு பாலம் யாருக்கு இடையில பார்த்தீங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கிக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்துக்கும், எஸ்சிபி அண்ட் பிஎஸ்சிஎஸ்க்கு தான். டிசிசிபி இவங்களுக்கு வந்து ஒரு பாலமாக இருக்காங்க. பதிவாளரால் கையொப்பம் இடப்பட்ட சான்றிதழ் என்பது சங்கம் பதிவு ரத்து செய்யப்பட்டதற்கான டேஷ் ஆதாரம். அதுவரை அந்த சங்கம் ரத்து செய்யப்படாது. இறுதியான ஆதாரம். சங்கத்தோட கலைப்புன்னு இருக்கு இல்லையா, சங்கத்தின் கலைப்பு என்பது பதிவாளர் அவர்கள் ஆய்வு மற்றும் விசாரணை முடிவில் அல்லது 52% உறுப்பினர்களிடமிருந்து விண்ணப்பம் பெறப்பட்ட பின்பு பதிவாளர் சங்கத்தின் பதிவினை நீக்கம் செய்து பின் தன் கருத்துப்படி சங்கத்தினை கலைக்க முடியும். இது வந்து 75% இருக்க வேண்டும். ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் தனது சங்கத்தில் உறுப்பினர் அல்லாத நபர்களிடமிருந்து வைப்பு தொகை மற்றும் கடன்கள் பெறுவதற்கு உரிய நடைமுறைகள் எதில் தெரிவிக்கப்பட்டிருக்கும்? விதிகள் அல்லது சட்டங்கள். நபார்டு வங்கி அமைய பெற்றது எந்த குழுவின் பரிந்துரையின் தலைமையில்? சிவராமன் குழு. இது பார்த்துக்காங்க. நபார்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த குழுவோட தலைமையிலனா சிவராமன் குழு. ஆக்சுவலாக இந்த குழுவுக்கு பேரே ஒன்று இருக்குது. இது வந்து இப்போ நடந்த எஸ்ஆர்பி எக்ஸாம் ரீசெண்டாக அக்டோபர் 5 அன்னைக்கு நடந்தது இல்லையா, அதிலே கேட்டிருக்காங்க. அந்த குழு பேரே பார்த்தீங்கன்னா இப்படி வரும், கிராஃபிகார்ட். ஃபஸ்ட்டு நபார்டுக்கு வந்து இந்த கமிட்டி தான் ஃபஸ்ட்டு நபார்டுங்கிற அந்த இதுக்கே கொண்டு வந்தது கிராஃபிகார்ட் கமிட்டி தான். இதுக்கு தலைமை தாங்கினவர் தான் சிவராமன் குழு. இப்படியும் ஞாபகம் வச்சுக்காங்க, கிராஃபிகார்ட் கமிட்டி. எந்தவித செயல்பாடுகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் அடையாளமாக கருதப்படுவது இல்லை? இவற்றில் எதுவும் இல்லை. அப்போ இது எல்லாமே அடையாளம் தான். இது எல்லாத்தையுமே படிச்சுக்காங்க.
கூட்டுறவு வங்கிகள் கடன் பெறுவது எதன் அடிப்படையில்? வங்கி வீதம் அடிப்படையில். டேஷ் பரிந்துரைகளின்படி மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மாதிரி அமைப்பின்படி ஐந்தொகை குறிப்பினை தொடக்க வேளாண்மை கடன் சங்கம் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தயாரிக்கின்றன. நபார்டு பரிந்துரைப்படி. சீர்திருத்த தொகுப்பு பெரும்பாலும் டேஷ் அணுகுமுறை பிரச்சனைகள் குறித்து முதலில் முதன்மையானது மற்றும் முன்னோக்கி நகர்தலுக்கு பின்பற்றப்படுகிறது. கீழிருந்து மேல். டேஷ் எந்த விகிதத்தின் அடிப்படையில் வங்கிகள் தங்களுடைய குறுகிய கால உபரியாக உள்ள நீர்ம ஆதாரத்தை பாரத ரிசர்வ் வங்கியிடம் வழங்குகின்றன? ரிசர்வ் ரெப்போ விகிதம். சுய உதவிக்குழு வங்கி கணக்கு டேஷ் நபர்களால் துவக்கம் செய்யப்படுகிறது. 3 நபர்களால் துவக்கம் செய்யப்படுகிறது. நபார்டு வங்கி டேஷ் மறுநிதியாக அனைத்து வங்கிகளுக்கும் அந்த வங்கி ஜேஎல்ஜி குழுக்களின் முதலீட்டிற்காக கடன் வழங்க அளிக்கிறது. 100%. எந்த கடன் கொள்கை இடர் மேலாண்மைக்கு ஒரு கருவி? பன்முகத்தன்மை. சார்ஃபேசி ஆக்டுக்கு தொடர்பில்லாதது எது? அமலாக்கமற்றது. அப்போ தொடர்பானதெல்லாம் எதுன்னு பார்த்துக்கங்க. பாதுகாப்பு, புனரமைப்பு, பாதுகாப்பு நலன் இதெல்லாம் உண்டு. ஒரு நல்ல என்பிஏ மேலாண்மை என்பது இதனை விளைவிக்காது, சந்தை அபாயத்தை அதிகரிக்கும். பின்வருவனவற்றில் எது சரியானது? கேட்பு பணவிடை என்பது மாற்றக்கூடிய ஆவணம் அல்லது கருவி. டிமாண்ட் டிராஃப்ட் இஸ் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். பாதுகாப்பான வைப்பு அறை தொடர்பில் வாடிக்கையாளருக்கும் வங்கிக்கும் இடையேயான உறவு என்பது குத்தகை அளிப்பவர், குத்தகை பெறுபவர். அவ்வளோதான் அதுக்கு. வங்கி பல்வேறு நிதி தயாரிப்புகளை விற்பது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. குறுக்கு விற்பனை. பல்வேறு நிதி தயாரிப்புகளை விற்கிறது குறுக்கு விற்பனை. ஸோ இதில் எது சரி இல்லை தவறானதை குறிப்பிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2 சரி. என்னன்னு பார்த்தோன்னா, பிரிவு 31 படி செலவாணி முறி சட்டம் என்பது வங்கிகளுக்கு மட்டுமே பொருந்தும். பிரிவு 31 இருக்கு இல்லையா, அதில் செலவாணி முறி சட்டம் இது வங்கிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒரு போலி கையொப்பம் வாடிக்கையாளரின் கட்டளை அல்ல. ஃபோர்ஜ்டு சிக்னேச்சர் நோ மேண்டேட் ஆஃப் த கஸ்டமர். கண்டிப்பாக வங்கியை பொறுத்த வரைக்கும் போலி கையொப்பம்லாம் இடக்கூடாது. சரியான சிக்னேச்சர் தான் இடணும். பின்வருவனவற்றுள் எது மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் வருவது இல்லை? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டுக்கு கீழே எது வராதுன்னா கடன் கடிதம். அப்போ எதுலாம் வரும்னு பார்த்துக்கங்க. உறுதிமொழி பத்திரம், மாற்று சீட்டு, காசோலை எல்லாம் வரும். கடன் கடிதம் கிடையாது. தற்பொழுது உள்ள சிஆர்ஆர் மற்றும் எஸ்எல்ஆர் சதவீதம் இதில் கொடுக்கப்பட்டதில் எதுவும் இல்லை. கிளையின் முக்கிய ஆவணங்கள் பின்வருவனவற்றை உள்ளடக்கியது. இதில் தவறான பதிப்பை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. அப்போ செயல்திறன் மதிப்பீடு அறிக்கை இதுதான் தவறானது. கீழ்கண்ட எவ்வகைகளில் மாநில கூட்டுறவு வங்கி நிதியினை திரட்டுகிறது? எந்த வகையெல்லாம் திரட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குத்தொகை, வைப்புகள் பெறுதல், அதாவது இது கிடையாது, இது தவிர பங்குத்தொகை, வைப்புகள் பெறுதல், மாநில அரசிடமிருந்து மானியம் பெறுதல். யார் ஒழுங்குபடுத்துபவர் அல்ல? இங்கே கொடுத்துருக்கிறதுல எஸ்ஐடிபிஐ தான் ஒழுங்குபடுத்துபவர் அல்ல. இதெல்லாம் உண்டு. செபி, ஆர்பிஐ, ஐஆர்டிஏ எல்லாம் உண்டு. கீழ்கண்டவற்றில் எது செயல்படும் ஆஸ்தியாக கருதப்படுகிறது? கால வைப்புக்கு எதிரான கடன் இதுதான் செயல்படும் ஆஸ்தி, பெர்ஃபார்மிங் அசெட். ஒவ்வொரு வங்கியும் வைத்துக்கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச சதவீதம், கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ எவ்வளோ இருக்கணும்னா 9% இருக்கணும். ஒரு கடன் 15 மாதத்திற்கு மிகைப்படாமல் செலுத்தப்படாமல் இருந்தால் அது எந்த வகை ஆஸ்தியாக கருதப்படுகிறது? துணை நிலையான ஆஸ்தி. கூட்டுறவு வங்கியால் பிற நிறுவனத்தில் இட்டு வைக்கப்பட்டுள்ள முதலீடுகள் இவ்வாறு கருதப்படுகிறது. பாதுகாப்பற்ற கடன்களை வழங்குதல், கிராண்டிங் அன்செக்யூர்ட் லோன். வங்கிகள் சட்டப்பூர்வ ஆதார தொகையை பராமரித்தல், தினசரி அடிப்படையில் பராமரிக்கும். முறிவுக்கூட பகுப்பாய்வு என்பது வங்கிகள் பரவலாக பயன்படுத்தப்படும்
ஒரு நுட்பம். இதில் வந்து தவறான பதிப்பை தேர்வு செய்வோம். ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க. அப்போ எது இன்கரெக்ட் ஒன் பார்த்துக்காங்க. வட்டி விகிதங்களில் மாற்றத்தினை கணிக்க. அப்போ மற்றதெல்லாம் சரியானது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. என்ஐஎம் அதாவது நிகர வட்டி அளவு, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன? வட்டி வருமானம் மற்றும் வட்டி செலவினத்திற்கு இடையே உள்ள சதவீதம். வருமானம் எவ்வளோ வருது, வட்டி செலவினம் எவ்வளோ இருக்கோ, ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய சதவீதம் தான் நிகர வட்டி அளவு. கடன் அட்டைனா என்ன? பின் செலுத்து அட்டை, போஸ்ட் பேட் கார்டு, அதுதான் கிரெடிட் கார்டு. நம்ம கடன் வந்து வாங்கிக்கலாம், பின்னாடி எப்போ வேணாலும் பே பண்ணிக்கலாம். தான் போஸ்ட் பேட் கார்டு. சிஆர்ஆர் அப்படின்னா என்ன? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ தான் சிஆர்ஆர். வங்கி நிறுவனங்களின் இயக்குநர்களுக்கான சரியான மற்றும் முறையான அடிப்படைகள் கீழ்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பாரத ரிசர்வ் வங்கி, ஆர்பிஐ. இந்த கேள்வியுமே இப்போ ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் யார் கொடுக்குறா, இந்த சொல்யூஷன் இதெல்லாம் யார் கொடுக்குறா, வங்கிகளை நிர்வகிக்கிறது யார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். இந்தியாவின் 70% உழைக்கும் மக்கள் எந்த துறையில் ஈடுபட்டுள்ளனர்? முதன்மை துறை, பிரைமரி செக்டார். இந்தியா அப்படிங்கிறதே வந்து ஒரு மிக்சடு எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். நுண்ணிய பொருளாதாரம் இதோடு தொடர்புடையது. கீழே எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 எதுன்னு பார்த்தலாம். நுண்ணிய பொருளாதாரம் அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். தொழில்துறையில் முடிவு எடுப்பவரை சார்ந்தது. அதுக்கப்புறம் பொருளுக்கும் சேவைக்கும் உள்ள விலை நிர்ணயிப்பது. முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி ஏதாவது கேள்வி வரலாம். அதில் எல்லா ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டம் எதுக்காகன்னு கேட்டிருக்காங்க. வேளாண் விரிவாக்க வளர்ச்சி நீர்ப்பாசன மற்றும் சக்தி திட்டத்தை உள்ளடக்கியது முதலாவது ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவின் வளர்ச்சிக்காக எதனை நீக்கி நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது? இந்த பிளானிங் கமிஷன் இருந்தது இல்லையா, திட்டமிடல் ஆணையம், அதை நீக்கி தான் நிதி ஆயோக் வந்துச்சு. எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் நலிவடைந்த துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில். இந்தியாவோட ஊதிய கொள்கை இதை அடிப்படையாக கொண்டது. இந்தியாஸ் வேஜ் பாலிசி இருக்கு இல்லையா, அது வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கை செலவு, எவ்வளோ நம்ம வாழ்க்கைக்கு செலவு பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது இந்தியாஸ் வேஜ் பாலிசி. வறுமை இடைவெளினா என்ன? வறுமை கோடு மற்றும் உண்மையான வருமானம் ஆகியவற்றுக்குள்ள வேறுபாடு, இதனால் அக்கோட்டிற்கு கீழ் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வறுமை இடைவெளி. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் ஜெனீவா, ஹெட் குவார்ட்டர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், WTO கூட கொடுத்துருவாங்க ஷார்ட்டா, ஜெனீவா. கலால் வரி விதிக்கப்படுவது இதற்காக, பொருட்களோட உற்பத்திக்கு. இதை பற்றி நேற்று எஸ்ஆர்பியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, காமோடிட்டிஸ் பற்றி. அதாவது புதுசாக ஏதாவது காமோடிட்டிஸ் நீக்கிறதோ இல்லைன்னா சேர்க்குறதோ இதெல்லாம் யார் கீழே வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. ஷெட்யூலில் சில காமோடிட்டிஸ் இருக்கும். ஸோ புதுசாக சேர்க்கலாம் இல்லை நீக்கலாங்கிற உரிமை யாருக்கு இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மத்திய அரசுக்கு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி. இந்தியாவின் கண்டுபிடிப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர், டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து ஜவஹர்லால் நேரு. வெள்ளையனே வெளியேறு இந்தியா தீர்மானம் எங்கு நிறைவேற்றப்பட்டது? பாம்பே. பின் வருபவர்களில் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் சரோஜினி நாயுடு. செய் அல்லது செத்து மடி என்ற முழக்கம் காந்தி. இடைக்கால அரசு உருவான ஆண்டு 1946. ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சுகளுக்கு இடையே எத்தனை கர்நாடக போர்கள் நடைபெற்றது? 3. முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் இதை கொண்டிருந்தது, 72 பிரதிநிதிகள். வங்காளம் பிரிவதற்கு காரணமானவர் யார்? கர்சன் பிரபு. இந்த கேள்வி இப்போ அக்டோபர் 5 அன்னைக்கானது எஸ்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. வங்காள பிரிவுக்கு காரணமானவர் கர்சன் பிரபு. ஸோ ஓல்டு கொஸ்டின்லேருந்து நிறைய ரிப்பீட் ஆகுது, அப்புறம் ஒரு ஐடியாவும் கிடைக்குது, அதனால் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன். இது யாரோட வாசகம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். 3, 4, 5, 6, 8 போன்ற எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் எதுனா 120. இதுதான் மிக சிறிய எண். இதுக்கு தனித்தனியாக வந்து எல்சிஎம் எடுத்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 120. ஒரு பொருளோட விலை வந்து முதலில் 20% அதிகரித்து பிறகு 20% குறைகிறது.
அது மொத்த சதவீத மாற்றம் வந்து 4% குறையும். ரூபாய் 8400 ஏ, பி மற்றும் சிக்கு 1:2:4 பங்கு விகிதத்தில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதில் ஏக்கும் சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பங்கு விகிதம். ஸோ இது போல் உங்களுக்கு விகித கணக்கு கேட்டாங்கன்னா, இப்போ 4, 2, 1 4 + 2 6 வரும். 6 + 1 7 இருக்கு இல்லையா? 8400 / 7 இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மடங்கு தெரிஞ்சிடும். 1 7 மீதி 1 7 14 1200 அப்படிங்கிறது ஒரு மடங்கு. இந்த 1200 ஒரு மடங்குனா அப்போ 2 மடங்கு எவ்வளோ இருக்கும்? 2400. அடுத்து 4 மடங்கு என்ன? இது வந்து ஏக்குரியது, இது பிக்குரியது, இது சிக்குரியது. 4 மடங்கு அப்படின்னா இந்த 1200 4ஆல் பெருக்குங்க. 4800 வரும். இப்போ இவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? ஏக்கும் சிக்கும் இடையே உள்ள பங்கு விகிதம் எவ்வளவு? இடையே இருக்கக்கூடிய பங்கு விகிதம்னா 4800லேருந்து 2400 நீங்கள் மைனஸ் பண்ணணும். சாரி, ஏக்கும் சிக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4800லேருந்து 1200 மைனஸ் பண்ணுங்கள். 1200 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3600 வந்துடும். அதான் ஏக்கும் சிக்கும் உள்ள பங்கு விகிதம் 3600. ஸோ இந்த சம் ஈஸி தான். ஜஸ்ட்டு பெருக்கிட்டு அப்புறம் ப்ளஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே ஆன்சர் தப்பாக இருக்குது. 22.5 வரும். இது போட்டு பாருங்கள். எக்ஸோட மதிப்பை கண்டுபிடி. இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். 1ஓட க்யூப் வேல்யூ 1 தான் வரும். 2ஓட க்யூப் வேல்யூ, க்யூப்னா என்ன? 2 × 2 × 2 2 4 4 2 8. அதே போல் இது 3க்கு, இது 4க்கு, இது 5, இது 6. அப்போ 6 × 6 × 6 போட்டிங்கன்னா 6 36 36 × 6 216. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இது போல் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்குரிய விடை வந்து 216. பொருந்தாதை தேர்வு செய். இதில் வந்து எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஐ தான் பொருந்தாது. ஏன்னா ஏஇ, இஐ, ஐஓ, ஓயு இதெல்லாம் வவ்வல் சேர்ந்து வருது. ஏஇ, ஐஓயு இதுதான் வவ்வல்ஸு. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வவ்வல்ஸோட பேர் இருக்குது. இதில் மட்டும் வவ்வல்ஸ் பேர் கிடையாது. யூ இருக்குது, ஆனால் ஒய் வந்து வவ்வல் கிடையாது. ஆனால் மற்ற எல்லா பேர்லேயும் பாருங்கள் வவ்வல்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து பொருந்தாத ஒன்று, யூஒய். ஒரு புகைவண்டி 180 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கடக்கிறது எனில் புகைவண்டியின் வேகம் என்ன? இது ரொம்ப ஈஸி. இது போல் சம்மும் கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கங்க ஃபார்முலா. அதாவது இவங்க வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. புகைவண்டி போகிற டிஸ்டன்ஸ் வந்து 180 கிலோமீட்டர். ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைமு இதுதான். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஸ்பீடு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வேகம் தெரியும்னா கடந்த தொலைவு டிவைடட் பை அந்த நேரம் இப்படி போட்டிங்கன்னா அதோட வேகம் எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். 180 டிவைடட் பை 3 இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு 60 வரும். 60 km/h. சப்போஸ் உங்களுக்கு வேகம் கொடுத்துட்டு நேரமும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த டியை அப்படியே வச்சுக்காங்க. டி இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த டி இருக்கு இல்லையா, இப்படி வரும்போது எஸ் × டின்னு ஆகிடும். வகுத்தல் இருக்கிறது இந்த சைடு போனால் என்ன ஆகும்? பெருக்கலை வரும். அப்போ டிஸ்டன்ஸ் தெரியும்னா எஸ் × டி ரெண்டுத்தையும் பெருக்கிக்கணும். சரிங்களா? அது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலா மாற்றிக்கலாம். இந்த 3த்தையும் சம்மந்தப்பட்ட ஃபார்முலா வந்தால் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். எஸ் கண்டுபிடிக்கணும்னா டி/டி, அதே டி கண்டுபிடிக்கணும்னா எஸ் × டி. சரிங்களா? இப்போ டி கண்டுபிடிக்கணும், டைம் கேட்டிருக்காங்கன்னா இது அப்படியே இந்த சைடு போயிடும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, அவ்வளோதான். இப்படி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்முலா மாற்றிக்கலாம். அட்டவணையை படித்து பதிலளிக்கவும். 98லேருந்து 100 வரைக்கும் இருக்க கொஸ்டினுக்கு இந்த அட்டவணையை பார்த்து பதிலளிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த அட்டவணையை ஒரு தடவை பார்த்துக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்வுக்கு விண்ணப்பித்த மற்றும் தேர்வானர்கள் பற்றிய விவரம் வெவ்வேறு மாநிலத்தில் இருந்து. இப்போ ஒரு இயர் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இயரு இதெல்லாம் மாநிலமாக வச்சுக்கணும். இதில் அப்ளை பண்ணவங்க தான் அப்ளைன்னு போட்டிருக்காங்க, குவாலிஃபைட் ஆனவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன்னா தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள், தேர்வில் தேர்வானவர்கள் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அப்ளைடு குவாலிஃபைடுன்னு. ஸோ இதை தான் அந்த லாஜிக்காக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கொஸ்டின் கீழே கேட்டிருப்பாங்க. இதில் பாருங்கள், அனைத்து ஆண்டுகளிலும் கியூ மாநிலத்தில் இருந்து தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் சராசரி விகிதம் என்ன? எல்லா ஆண்டுகள்லையும்
கியூ மாநிலத்திலேருந்து தேர்வுக்கு விண்ணப்பித்தார்கள் இல்லையா, அவங்களோட சராசரி விகிதம் கேட்டிருக்காங்க. கியூனா இந்த மாநிலம். இதில் எல்லா ஆண்டுலையுமே பார்த்துக்கணும். அப்ளை பண்ணதுன்னு கொடுத்ததுனால முதல்ல இந்த 8100. அடுத்து இதில் அப்ளை பண்ணது 9500. ஏன்னா எல்லா இயர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்து இதில், அப்புறம் இது, தென் இது. இந்த வேல்யூ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, வேல்யூ எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இதான் வரும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது சராசரி விகிதம். அதனால் நாங்கள் 2 வேல்யூ போட்டிருக்கேன். இப்போ டிக் பண்ண அடுத்த 3 வேல்யூயும் போட்டுக்காங்க. போட்டு 5 வேல்யூ கூட்டினீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அது டிவைடட் பை 5 போடுங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இப்படி தான் இந்த சம் போடணும். அடுத்தது 1997ஆம் ஆண்டு அனைத்து மாநிலங்களிலும் தேர்வானவர்களுக்கும் 1998ஆம் ஆண்டு அனைத்து மாநிலங்களிலும் தேர்வானவர்களுக்கும் உள்ள சதவீதம் எவ்வளவு? அதாவது 2 இயர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயர்லேயுமே தேர்வாயிருக்காங்க, இந்த குவாலிஃபைட் ஆயிருக்காங்க இல்லையா, அந்த இதில் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 1997, அப்புறம் 1998, இந்த 2 இயருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபைட் ஆகியிருக்காங்க இல்லையா, இந்த 720, 840, அப்புறம் 780, 950, 870 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4160 வரும். கூட்டி பாருங்கள். அடுத்து வந்து 98 போட்டுக்காங்க. குவாலிஃபைட் ஆனவங்க தான் எடுக்கணும். அப்போ 980, 1050, 1020, 1240, 940 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 5230 வரும். கூட்டி பாருங்கள். ஸோ இப்படி கூட்டிட்டு இன்ட்டு 100, இங்கே இடம் இல்லை அதனால் இந்த சைடு வேணால் போட்டுக்கிறேன். போட்டிங்கன்னா உங்களுக்கு சதவீதம் தெரிஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் டிரைவ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 80 வரும் ஆன்சர். 80 எக்ஸாக்டாக வராது, 79.5ன்னு வரும். இங்கே வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை 80 கொடுத்துருக்காங்க. நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த சம்மை. 4160 டிவைட் பை 5230 இன்ட்டு 100 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிட்டத்தட்ட இப்படி வரும். செக் பண்ணிக்கோங்க. அப்போ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ ஆனது 80%. பி மாநிலத்திலிருந்து தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களில் எந்த ஆண்டு அதிகபட்ச தேர்ச்சியானவர்களின் சதவீதம்? பி மாநிலத்தில் விண்ணப்பிச்சிருக்காங்க இல்லையா, எந்த ஆண்டில் அதிகபட்சமாக தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது பார்த்தாலே தெரிஞ்சிடும். பி மாநிலத்தில் அதிகபட்சமாக எந்த ஆண்டு தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க? 780. குவாலிஃபைட் மட்டும் பார்க்குறோம். 1020, 890, 1010, 1250. இதில் வந்து எது அதிகபட்சம்னு பாருங்கள். அதிகபட்சம்னா 2001 தான். ஏன்னா 1250 அதிகபட்ச வேல்யூ, 2001. அப்போ இதுக்குரிய விடை வந்து 2001 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் ஈஸி தான். கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. கணினியும் ஒரு வார்த்தை என்பது டேஷ் எண்ணிக்கை பிட்களை உள்ளடக்கியது. 16 பிட்ஸு. இதுதான் வேர்ட் இஸ் த கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 16 பிட்ஸு. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டரின் வேகம் எவ்வாறு வெளியிடப்படுகிறது? கேரக்டர் பெர் செகண்ட். கணினியின் முதல் ப்ரோக்ராமர் யார்? லேடி அடலோவெல்ஸ். கணினியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்காங்க. அதை பற்றிய கேள்விகள் வந்து பேசிக்காகவே வருது. இப்போ எஸ்ஆர்பி எக்ஸாமில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கால்குலேட்டிங் என்ஜின் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சா? சார்லஸ் பாப்பேஜ். அடுத்து கணினி யார் கண்டுபிடிச்சான்னு கூட கேட்கலாம், அதுவும் சார்லஸ் பாப்பேஜ் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுசுழற்சி தொட்டி ரீசைக்கிள் பின் இருக்கு இல்லையா, இந்த ரீசைக்கிள் பின்னோட யூஸ் என்ன? நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்க. இது எல்லாருக்குமே தெரியும். வேர்ட் ஃபைலோட நீட்டித்த பகுதி டாட் டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் வேர்டு வந்து சேவ் பண்ணும்போதே பார்க்கலாம். சேவ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக டாட் டாக்குன்னு சேவ் ஆகும் சில இடங்களில். அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிக்கும். அதே போல் எக்ஸல் ஃபைல் சேவ் போது எக்ஸல்ஸ் அப்படின்னு சேவ் ஆகும். நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணும்போது அதுவே டாட் வேர்டாக இருந்தால் டாக்குன்னு வரும், எக்ஸல்னால் டாட் எக்ஸல்னு சேவ் ஆகும். பின்னொன்று எது இயங்குதளம் இல்லை? மை கம்ப்யூட்டர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. லினக்ஸு, டாஸு, விண்டோஸ் எக்ஸ்பிலாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்க ஒரு பேஜில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ தான். கண்ட்ரோல் ஏ சூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் பேஜுமே செலக்ட் ஆகும். ஃபுல் பேஜில் நீங்கள் நிறைய வேர்ட் பேஜஸ் வச்சுருக்கீங்க, ஒரு 100 பேஜ் கொடுத்தா கூட கண்ட்ரோல் ஏ கொடுத்தா ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். சரிங்களா? கண்ட்ரோல் சி எதுக்கு அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு. ஒரு பர்டிகுலர் பேரா மட்டும் இருக்குது, அது மட்டும் கட் பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணணுன்னா கரெக்டாக அந்த
ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் சி கொடுத்தா கட் ஆகிடும். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்தா கட் ஆகிடும். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட்டுக்கு, சி வந்து கட் பண்ணுறதுக்கு. பின்னூட்டத்தில் முதன்மை சேமிப்பு சாதனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ரேம். இது முதன்மை சேமிப்பு. எஸ்ஆர்பி எக்ஸாமில் 2025 இது கேட்டிருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து நிரந்தர நினைவகம் இது கேட்டிருந்தாங்க. மின்னஞ்சலில் சிசி அப்படின்னா என்னன்னா கார்பன் காப்பி. இமெயிலில் சிசின்னு வருது இல்லையா, அதுக்கு பேர் வந்து கார்பன் காப்பி. ஒரு வலை முகவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? URL. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசாங்கத்தின் சின்னத்தில் மௌரிய வம்சத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை எவை? 4 சிங்கங்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் வெளிநாட்டு மந்திரி ஜவஹர்லால் நேரு. இந்திய அரசமைப்பு சட்டம் எந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறது? இங்கிலாந்து, UK. இந்திய குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் எந்த நாட்டில் உள்ள மாநிலத்தின் பிரதிபலிப்பு? பிரிட்டன். இந்திய அரசியலமைப்பு இதனை உள்ளடக்கியது. 395 விதி, 22 பிரிவு, 12 பட்டியல். அடிப்படை உரிமை மீறல் தொடர்பான விவாதம் எங்கு நடைபெறுகிறது? உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம்? தகவல் அறியும் உரிமை என்பது அடிப்படை உரிமை. மாநில சீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1956, நவம்பர் 1956. ஏன்னா எல்லாமே இயர் கொடுத்துட்டு மந்த் தான் மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ நவம்பர் 1956 தான் இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து பாஸ் ஆயிருக்கு. குடியரசுத் தலைவரின் ஆட்சி அமல்படுத்தும் காலம் கிட்டத்தட்ட 6 மாதங்கள். தமிழ்நாட்டின் விலங்கு நீலகிரி வரையாடு. 10 டிகிரி சேனல் இடையே உள்ளது. 10 டிகிரி சேனல் எதுக்கு இடையிலனா சிறிய அந்தமான் மற்றும் நிக்கோபார். இந்திய பிரதேசத்தில் உள்ள 2 எரிமலை தீவுகள் நார்கோடம் மற்றும் பேரன். தாமோதர் ஆறு வங்காளத்தின் துயரம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் அது அடிக்கடி வெள்ளத்தால் அழிவை ஏற்படுத்துகிறது. அதனால தான் இது வந்து வங்காளத்தின் துயரம். இந்தியாவின் மிக உயர்ந்த மலை உச்சி. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் வரலாம், கஞ்சன்ஜங்கா. பட் மவுண்ட் K2 கொடுத்துருக்காங்க. மவுண்ட் K2 அப்படின்னா கோட்வின் ஆஸ்டின் வரும். பட் இது பாகிஸ்தான் ரீஜன் கிட்ட இருக்கும். செக் பண்ணிக்கோங்க வேணா ஆன்சரை. பூமியின் உள்ளடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்ளகம். எது விருத்த கங்கா? விருத்த கங்கா என்று அழைக்கப்படுவது எதுனா கோதாவரி. அஞ்சல் குறியீட்டு எண் பின்கோடு இருக்கு இல்லையா, நம்ம பின்னாடி போடுவோம்ல போஸ்ட் அட்ரஸில், கடைசி 3 இலக்கங்கள் குறிப்பது என்ன? மாவட்ட வரிசை. தென்னிந்தியாவில் மிக உயரமான இடம் ஆனைமுடி. இந்தியாவில் அதிக அளவில் விளைச்சலை தரக்கூடிய 3 பெரிய தானியங்கள். அது வந்து இறங்கு வரிசைப்படி சொல்லியிருக்காங்க. நெல், கோதுமை, கரடுமுரடான தானியங்கள். டேஷ் பொருட்களை சிறிதளவு உயர்த்த மழைநீர் உதவுகிறது. நைட்ரஜன் பொருட்கள். கீழ்கண்டவற்றுள் டிஎன்ஏவில் இடம் பெறாதது எது? யுராசில். இது வந்து RNA தான் இருக்கும், டிஎன்ஏல இருக்காது. நிலநடுக்கத்தை அளவிட உதவுவது சீஸ்மோகிராஃப். இதெல்லாம் பார்த்துக்காங்க, அடிக்கடி கேட்பாங்க. நிலநடுக்கத்துக்கு சீஸ்மோகிராஃப். விழும் மழைத்துளி கோள வடிவத்தை இதனால் பெறுகிறது. பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன். டைக்ளோரோ டைஃபினைல் டைக்ளோரோ ஈத்தேன் என்பது ஒரு பூச்சிக்கொல்லி. மேக்ஸிமம் இந்த 2,4-D அதெல்லாமே வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியாக யூஸ் ஆகும். டைக்ளோரோ டைஃபினைல் டைக்ளோரோ ஈத்தேன். இரத்த சிவப்பு அணுக்களில் இருந்து ஹீமோகுளோபின் வெளியேறுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. தெர்மோலைசிஸ். ரத்தத்தோட pH அளவு கேட்டிருக்காங்க. 7.4. 7 வந்து தூய நீருக்கு இருக்கும். இந்த ரேஞ்சில் அசிடிக் ரேஞ்சில் வந்துடும். டெட்டனஸ் பேசிலஸாஸ் வருகிறது. அது எதை தாக்கும்? டெட்டனஸ் வந்து பேசிலஸால் வருது. அவங்க சரியாக கொடுக்கல ஆக்சுவலாக. டெட்டனஸ் காஸ்டு பை பேசிலஸ். இது எதை வந்து அஃபெக்ட் பண்ணால் நரம்பு மண்டலம்.
ஒரு உடலின் வளர்ச்சி, சக்தி, சரிசெய்தல் மற்றும் பராமரிப்பதற்கு தேவையான பொருள் ஊட்டச்சத்து. நோய் எதிர்ப்பு அமைப்பை உள்ளடக்கியது. தோல், கண்ணீர், உமிழ்நீர் எல்லாமே. இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பர்டிகுலர் என்சைமு அது போலலாம் இருக்கும். அதனால கண்டிப்பாக இது எல்லாமே என்ன ஆகும்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு மேக்கப் பண்ணது. ப்ரைமரி இம்யூன் சிஸ்டம் இதெல்லாம். உமிழ்நீர், கண்ணீர், தோல் எல்லாமே. சுலவரை சாரா விடுதல் இனிதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இனியவை 40. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? பாரதிதாசன். தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி சதுரகராதி. இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். தேம்பாவணி இயற்றிய வீரமாமுனிவர் தான் சதுரகராதியை வெளியிட்டவர். பாரதியார் வாழ்ந்த காலம் 11-12 1882 11-9-1921 வரைக்கும். தமிழ்மறை என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை அதுவும் திருக்குறள் தான். தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். எது பொருந்தாதுன்னா தத்தை, இது பொருந்தாது. முகில் இதெல்லாம் மேகம். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிர்களை பற்றி எந்த பழந்தமிழ் இலக்கண நூலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் பற்றி அடிக்கடி கேள்விகள் வரும், அது பார்த்துக்கோங்க. இப்போ நடந்த எஸ்ஆர்பி எக்ஸாமில் கூட தொல்காப்பியம் பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் முதலில் தமிழ் கிடைக்கப்பெற்ற இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்காங்க. ஊரும் பேரும் என்னும் நூலின் ஆசிரியர் ரா.பி. சேதுப்பிள்ளை. ஓசை நயமிக்க பாடல்கள் மிகுந்த நூல் திருக்குற்றால குறவஞ்சி. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த பாடல் வரி எங்கே இருக்குன்னா புறநானூறு. தனித்து இயங்கும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் திருவள்ளுவ மாலை. பஞ்சியொளிர் விஞ்சுக்குளிர் பல்லவம் அணுங்க என்ற பாடல் இடம்பெற்ற நூல் கம்பராமாயணம். இப்போ கம்பராமாயணம் பற்றியும் கேள்விகள் வருது. 1000 யானைகளை பொருள் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை பரணி வகை. கலிங்கத்து பாரணியில் வரும் பாருங்க. தமிழ் செய்யுட்கலம்பகம் இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா ஜி.யு. போப். பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவர் பிச்சமூர்த்தி. பாரதியுமே அந்த இலக்கண முறையெல்லாம் இல்லாமல் நார்மலாகவும் கவிதை வடிக்கலாம், அதுக்கு பேர் புது கவிதைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட மரபிலேயே திருப்பம் விளைவித்தவர் பிச்சமூர்த்தி. நிலைத்த செல்வம் கல்வி செல்வம் என்ற சிறுகதை நூலை இயற்றியவர் பி.எம். முத்து. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை இயற்றியவர் கால்டுவெல். இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்பாங்க. கால்டுவெல். தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் என நல்லூர் நத்தத்தினார் உரைக்கும் நூல் சிறுபானாற்றுப்படை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை அதிகாரி யார்? சுனில் ஆராரோ. இப்போ கிடையாது, இப்போ சேஞ்ச் ஆகிருக்கும், செக் பண்ணிக்காங்க. கடற்படை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? டிசம்பர் 4. 2018ஆம் ஆண்டு உலகழகி பட்டத்தை வென்றது? வனேசா பொன்ஸ் டி லியான். 25வது பாரத ரிசர்வ் வங்கியின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர்? சக்தி காந்ததாஸ். 2018 உலக மட்டைப்பந்து போட்டியில் வென்ற நாடு? பெல்ஜியம். ஸ்போர்ட்ஸ் பற்றி இது போல் அப்டேட் பண்ணிக்காங்க. இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் யார் அதெல்லாமே பார்த்து வச்சுக்காங்க, இதெல்லாம் கேட்கலாம். இந்தியாவின் முதல் என்ஜின் அற்ற புகை வண்டி பேர் ரயில் 18. இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் தற்போது அவசர உதவிக்காக 112 என்ற எண்ணை அறிமுகப்படுத்தியது? இமாச்சல பிரதேசம். இந்த கொஸ்டினுக்கு இங்கே ஆன்சர் சரியா இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஹவ் இந்தியா சீஸ் த வேர்ல்டு இந்த புத்தகத்தை யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் சரண். தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எக்ஸிட்சாட். உள் திருப்பம் கழிக்கப்படுவது விற்பனையில் இருந்து. இறுதி சரக்கிருப்பு தோன்றுவது வியாபார கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பில். வியாபார கணக்குலையும் இருப்பு, அதை பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதுலேயும் தான் க்ளோசிங் ஸ்டாக் தோன்றும். ஒரு நிறுவனத்தின் சொத்துகள் 3,60,000 முதல் 2 லட்சம். அந்த நிறுவனத்தோட பொறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1,60,000. நிகர மதிப்பு முறையில் லாபம் கண்டறிவதற்கான அடிப்படை இரு தேதிகள் உள்ள முதல்களுக்கு இடையேயான வேறுபாடு. ஒற்றை பதிவு முறைனா என்ன? இதில் கொடுத்துருக்க எதுவுமே ஒற்றை பதிவு முறை இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஒற்றை பதிவு முறைலாம் பார்த்துக்கோங்க. அது சம்மந்தமாக எஸ்ஆர்பிலையுமே கேட்டிருந்தாங்க. வியாபாரத்தின் முதலினை அறிய தயாரிக்கப்படுவது நிலை அறிக்கை. ஸோ இங்கே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு லாபம் கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாபம் 46,000 வருது, செக் பண்ணிக்காங்க. அதே போல் தேய்மான விகிதம் கணக்கிட சொல்லியிருக்காங்க. 9% வருது, இதுவும் செக் பண்ணிக்காங்க. அனைத்து வகையுடைமை விகிதங்களும் டேஷால் கொடுக்கப்படும் விகிதாசாரம். நீர்ம பொறுப்புகள்லாம் என்ன அப்படின்னா நடப்பு பொறுப்புகள் மைனஸ் வங்கி மேல் வரைப்பற்று பேங்க் ஓவர் டிராஃப்ட். கரண்ட் லைபிலிட்டிஸ் மைனஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பங்குதாரர் நிதியில் உள்ளடக்கியது சாதாரண பங்கு முதல், முன்னுரிமை பங்கு முதல் மற்றும் காப்பும் மிகுதியும். பின்வருவத்தில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. புலனாகும் சொத்துக்கள் அப்படிங்கிறது நிலம், கட்டடம், அரைக்கலன், இதெல்லாம் வந்து டான்ஜிபிள் அசெட், புலனாகும் சொத்துக்கள். அதுபோல் தொடக்க சரக்கிருப்பு, கொள்முதல், இறுதி சரக்கிருப்பு, விற்ற பொருளோட அடக்க விலை என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் இதுதான், செக் பண்ணிக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து இதுதான், செக் பண்ணிடுங்க. மொத்த லாப விகிதத்தில் உள்ள உறவு முறை மொத்த லாபம் மற்றும் மொத்த விற்பனை. அரைக்கலன் வாங்கியது டேஷ் எடுத்துக்காடு. ரொக்க பெறுதல், ரொக்க செலுத்தல் ரெண்டுமே இல்லை, மேற்கூறிய இரண்டும் இல்லை. நிதிநிலை கணக்கின் அடிப்படையாக விளங்குவது காரியத்ரிசிகளின் கணக்கியல், ஸ்டீவர்ட்ஸ் அக்கவுண்டிங். ஒரு வணிகத்தின் நிதிநிலையை அறிந்து கொள்ள அடிப்படையானது இருப்பு நிலை குறிப்பு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் எ பிஸ்னஸ் தெரியணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டு கரெக்டாக இருக்கிறத பார்த்துக்கணும். வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன்பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து வணிகத்தன்மை கருத்து. இந்தியாவில் கணக்கியல் தரநிலைகளை வழங்கும் அமைப்பு எது? ICAI, இந்திய பட்டய கணக்காயர் நிறுவனம். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ICAI. மந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள் பற்றி எந்த வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது? அதர்வண வேதம். வேத ஆரியர்கள் முதலில் எந்த பகுதியில் குடியேறினர்? சப்த சிந்து. ஹரப்பா நாகரிகத்தின் பயிரிட்ட தானியம் கோதுமை, அரிசி, திணை எல்லாமே. சிந்து பள்ளத்தாக்கு மக்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள் இவற்றாலானது களிமண். அனைவரால் ஒத்துக்கொள்ளப்பட்டபடி ஆரியர்கள் பிறப்பிடம் மத்திய ஆசியா. அசோகரின் தர்ம கொள்கை எங்கிருந்து பெறப்பட்டது? அக்காலத்தில் இருந்த மதங்களின் நல்ல ஒழுக்கங்களின் மூலம் பெறப்பட்டது. தமிழர் வரலாற்றின் ஆரம்ப நிலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது சங்கம் வயது. அசோகரை விட புத்த மதத்திற்காக அதிக அளவு பங்காற்றிய மிகப்பெரிய குஷான ஆட்சியாளர் யார்? கனிஷ்கா ஃபர்ஸ்ட் 1. எந்த டெல்டா நதியில் பண்டைய கால சோழ ராஜ்யம் நடைபெற்றது? காவிரி. மௌரியர்கள் செதுக்கிய சிற்பத்தில் மிக சிறந்தது விலங்கு வடிவம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஆல்ரெடி இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு தனியாகவே ஒரு ஃபோல்டர் இருக்குது, பேங்க் எக்ஸாம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் இருக்குது, SRB, DRB எல்லாத்துக்குமே பார்த்துக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.